சகோதரர்களை, பிள்ளைகளை உங்களை கிறிஸ்துவுக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சற்று நேரம் மூலமாக ஜெபம். ஆமென். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நாம் தாட்சியடையோம் என்று சங்கீதம் சொல்கிறார். அதை ஒரு பாடலாக பாடியிருக்கிறோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நாங்கள் தாட்சி அடையோம். எங்களை மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் நாங்கள் பொல்லாப்புகளுக்கு பயன்படுவோம் என்கிற ஒரு பாடல். 413 பாடல், பக்கம் 328. பிதாய் சகோதரர்களே, இன்றைய நாள் எங்களது பிரதர் சொன்னது போல ஒரு சேர்ச்சில் மேடையில் நின்று ஒரு பிரசங்கம் ஒரு நற்செய்தி சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலில் நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது உலகத்தில் இன்றைய தான் முதல் இந்த பகுதிக்கு வந்திருந்தேன். மற்றபடி என்னை பற்றி கொஞ்சம் பிரதர் சொன்னார். இதை விலகி போடுற அளவுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறது புரியவோ தெரியல. இப்பொழுது நாங்கள் தலைப்பாக பார்க்கிறது லூகாஸ் 10ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரை உள்ள அதை நாங்கள் வாசித்து பார்ப்போம். யாரால் வாசிக்கிறோமா? சகல ஆயக்காரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களில் பேர் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட விடயம் காணாமல் போன இல்லை மனம் திரும்பாத மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட விடயம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே
நானும் இவ்வளவு தூரத்துக்கு இங்கே வந்திருக்கேன், நீங்களும் இவ்வளோ காலமாக இந்த ஒரு அழகான சேர்ச்சில் இருந்து புதுமையாக இருக்குது. பழைய பழைய சேர்ச்சிக்குரிய கதைகள் மேசைகள் எல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் பேராக இருந்தாலும் இறைவனுடைய நற்செய்தியை கேட்கவும் அதை பரப்பவும் பின்பற்றவும் நாங்கள் குறிப்பாக இங்கு உள்ளவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவது என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதே வேளையில் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இந்த இயேசுவினுடைய சிலுவை பற்றி தான் இன்றைக்கு பேச சொல்லி இந்த இலங்கை முழுவதும் அங்கிலிக்கன் திருச்சபையால் கொடுக்கப்பட்ட தலைப்பு. சிலுவை என்று சொல்லும் பொழுது நாங்கள் சிலுவையை பார்க்கலாம். இது பெருசு இப்படி நேர இருப்பது ஐயன் குறிப்பிடும். ஐயன் தான் நான். அப்போ நான் என்பது அந்த அகங்காரம் அல்லது ஆணவம் பெருமை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்றால் இந்த ப்ளஸ் வெட்டுகிறது. அது கூடாது, எங்களுக்குள்ள இந்த ஆணவம் வரக்கூடாது. அதை ஏது சேர்த்து காட்டினார். இந்த சிலுவை மரணம் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பைபிளில் அது இல்லை. இயேசு பிறக்கிறதுக்கு 400 ஆண்டுகளுக்கு முதல் எழுதப்பட்ட கடைசி புத்தகத்துக்கு பிறகு 400 கடந்து தான் இயேசு பிறந்தார். அந்த இயேசு பிறந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் ரோமாபுரி தான் அப்போ சாம்ராஜ்யமாக இருந்த காலம். அவர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளுகின்ற ஒரு முறை, தலையை வெட்டி கொள்கிற முறை, நெருப்பில் போட்டுக்கொள்கிற முறை, தூக்கில் போட்டுக்கொள்கிற முறை இதெல்லாம் நிறைய இருந்தாலும் சிலுவையில் அறைந்து தெருவிலே மற்றவர் பார்க்கும்படியாக அவமானப்படுத்தி கொல்லுகின்ற தண்டனை கொடுக்குற சிஸ்டம் இந்த ரோம சாம்ராஜ்ய காலத்தில் தான் இருந்தது. அதே ரோம சாம்ராஜ்யம் இருந்த காலத்தில் அவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவும் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஜூதர். அதுக்கு பிறகுதான் கிறிஸ்தவ சமயம் வருகிறது, இயேசு செத்த பிறகு. அப்போ அந்த இயேசு அந்த பிறந்த காலத்தில் இன்னொரு விஷயம் வருகிறது என்றால், இப்போ இஸ்ரேலில் எபிரேய மொழி இல்லை அரபிக் மொழி பேசுகிற மக்கள் இந்தியாவில் வந்து எப்படி பேசுவது? இவர்களுக்கும் அந்த மொழி தெரியாது, அவர்களுக்கும் அந்த மொழி தெரியாது. இனிமேல் தோமையார் இயேசு செத்து ஒரு கொஞ்ச நாள் தான் இந்தியாவுக்கு வந்தார். அப்போ அவர் என்ன மொழி பேசியிருப்பார்? அவற்றை மொழி பேசின இந்தியாவில் உள்ளவங்களுக்கு உலகாதே தமிழ் மொழி தமிழாக்கள் இருந்தாங்க. கேரளாவில் வந்து இறங்கினார். கேரளாவில் வந்து அவர் இறங்கின பொழுது இறங்கி அவர் பிரசங்கம் பண்ணி முதலாக இயேசுனுடைய அந்த முதலாவது பிறகுதான் சீடர்கள் ஃபாதர்மார் எல்லாம் திருச்சபையெல்லாம் வந்துச்சு. இயேசு கிட்டத்தட்ட ஒரு சமனான வயது, பரிசுத்த தோமா. அப்போ அவர் வந்து பேசின மொழி என்ன என்பது ஒரு புறம் இருக்கு. அவர் எப்படி வாரது? அந்த காலத்தில் கப்பல்கள் இருக்கீங்க, பெருசான கப்பல்கள் இல்லை, தெருக்கள் இல்லை, மலைகளும் வழிகளே பாதைகள் இல்லைன்னா வர முடியாது. அப்படியான காலகட்டமாக இருந்தால் இப்படி வாருது. ஆகவே இந்த 3 விஷயங்கள் இயேசு பிறக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. முதலாவது சிலுவை மரணம், அவமானப்படுத்தப்பட்டு இரத்தம் முழுவதும் சிந்தி துன்பப்பட்டு அவர் எங்களுக்காக மரித்தார் என்பது மட்டுமல்ல, உயிர்த்தார் என்பதும் கூட தான். அதான் நம்முடைய விசுவாசம். உயிர்த்திருக்காவிட்டால் இயேசு நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு சென்றிருக்க முடியாது. எல்லோரும் செத்தார்கள், இப்பொழுதும் சாகிறார்கள், தற்கொலை பண்ணுகிறார்கள், அல்ல அவருடைய விருப்பத்துக்கு. ஆனால் இயேசு இறை விருப்பத்துக்கு தான் அதை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து இறுதி வரையும் அதை கை கொண்டார். ஆகவே அவர் இந்த சிலுவை மரணம் என்பது அந்த 2 கையையும் இப்படி வச்சு போகும்போது அவ்வளவு ரத்தமும் வெளியே போகும் என்கின்ற ஒரு மரணம் அவருக்கு சம்பவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவரை இடையிடையே அவர்கள் தேடுகிறார்கள். அவரை கொல்லுவதற்கு தேடுகிறார்கள். பார்ப்போம், பைபிளில் கிடக்கு. அவர் இடையிலே மாயமாக மறைந்து விட்டார். அந்த வசனமெல்லாம் நான் இப்போ நேரமில்லை, நீங்கள் வாசித்தால் தெரியும். இடையிலே அவர் காணாமல் போய்விடுகிறார். கல்யாணம் கொல்ல போனாங்க, அவர் ஓடிட்டார். அப்ப 2வது விஷயம், அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு முதல் உலகத்தில் இருந்தது கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்கர் தான் மகா அலெக்சாண்டர் என்ற உலக புகழ் பெற்ற பெரிய மகாராஜா இந்தியா வரையும் வந்து ஆட்சி படுத்தினார் மகா அலெக்சாண்டர். அப்ப மகா அலெக்சாண்டர் வந்து என்ன செய்தார்? இப்ப சிங்களாக்கள் தேசிய மொழியாக சிங்களத்தை அப்படிங்கோ அல்லது இந்தியாவுக்கு இந்திய அப்படிங்கிற மாதிரி சொன்னா
உலகம் முழுவதும் கிரேக்கத்தை படிக்கணும், எல்லாரும் கிரேக்கம் படிக்கணும். அப்போ அந்த காலத்தில் படித்தவர்கள் சொன்னால் கிரேக்கம் படிச்சிருக்கணும். இந்தியாவில் தமிழர்களாக இருந்தாங்க. இப்போ கிரேக்க மொழிகள் நம்மளை இப்போ இருக்குது தமிழில் ஒவ்வொரு அப்படி இப்படின்னா நிறைய தமிழ்கள் இருக்குது. ஆக இந்த கிரேக்க மொழி இங்கே வந்ததால் தோமையார் கிரேக்க மொழி தான் பேசினார். இங்கே உள்ளதுக்கு கிரேக்க மொழி விளங்குச்சு. இயேசுவை பற்றி போதிச்சது அந்த மொழி தான். உலகம் முழுவதும் அந்த மொழி தான் இருந்தது. சாம்ராஜ்யம் அதுக்கு ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு தான் அது அந்த மொழி மெல்ல மெல்ல அழிந்து கொண்டது. இப்போ ஆங்கில மொழி தான் உலக மொழியாக இருப்பது போல இயேசு பிறக்கிறது சற்று முன்னதான காலம் கிரேக்க மொழியாக இருந்தது. அது அப்போ அது ரெண்டாவது விஷயம் கிளியர். அப்போ இயேசு பிறந்த காலத்தில் உலகம் முழுவதும் ஒரு மொழியாக இருந்தது. மூன்றாவது விஷயம், அந்த ரோம சாம்ராஜ்யம் அந்த காலத்தில் கப்பல் கட்டினார், பாதைகளை செம்மைப்படுத்தினார். ஆகவே இந்தியாவில் சீனா வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. இந்த 3 விஷயங்கள் இயேசு பொறுத்திருந்து அந்த குறித்த காலத்திலே பூமியிலே பிறந்தார், சிலுவை சுமந்தார். இதனூடாக எங்களுக்கு என்ன படிப்பினை? பிள்ளைகளாக நாங்கள் ஸ்காலர்ஷிப் வரையும் சிலுவை சுமக்கிறோம். சரியான கஷ்டம் என்ன? முதலாம் வகுப்புலேருந்து போய் அழுது போய் ஸ்காலர்ஷிப் படிக்கும் வரையும் அழுகதான், அடிப்பாங்க, ஏசுவாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபெயில் பண்ணால் திட்டுவாங்க. நல்லா பாஸ் பண்ணிட்டா ரஜவெல்லியில் கொண்டே விடுவாங்க, இல்லை ஹைஸ்கூலில் கொண்டே விடுவாங்க. சந்தோஷம். அதை விட அந்த உத்தானம் 5ஆம் ஆண்டோடு முடிஞ்சுதா? ஒரு 6ஆம் ஆண்டு ஒரு சிலுவை. 6, 7, 8, 9, 10, 11 வந்தோடனே ஓய்வு. ஐயோ, அதுக்காக நாம் பண்ணுற பாடு சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி பெரிய ஒரு சிலுவை தான். சரி, அது முடிஞ்சுதா? பாஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 7க்கு போகும். 7க்கு போனால் அதுவும் ஒரு சிலுவை தான். ஒழுங்காக படித்தா தான் பல்கலைக்கழகம். எங்கள் அம்மாவோட பிள்ளை வந்து கிராஜுவேட் சொல்ல வந்த பிரதர் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த இவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த பிள்ளைகள் மலையக பிள்ளைகள் மிகவும் இலங்கையில் மிகவும் குறைவு. இளைஞருடைய வீதாசாரப்படி பல்கலைக்கழகத்துக்கு புகுமுக வகுப்புகளுக்கு செல்லுகின்ற மலையக மாணவர் மாணவிகள் மிக மிக குறைவு. சின்ன வயசுலேருந்து அவர்களுக்கு அந்த கல்வி புகட்டப்படுவது குறைவு, அதில் அக்கறை காட்டுவது குறைவு. சும்மா விளையாட்டாகவே கல்வியை எடுத்துக்கொள்வது. அப்போ என்றாலும் அதை சிலுவையாக சுமந்து இயேசுவை பின்பற்றி ஒழுங்காக படித்தா பல்கலைக்கழகம் போகலாம் அப்படிங்கிறது அந்த அம்மாவோட பிள்ளை ஒரு உதாரணம். அது முடிஞ்சுதா? 7 முடிஞ்சவங்க நமக்கு ஜோப் தரும். ஜோப்பு கலையா ரெண்டாயிரம் ஒரு மாதிரி டீச்சிங் எடுத்துகிட்டு டீச்சிங் முடிஞ்சிடுமா? அதுவும் ஒரு பாடசாலையில் ஒழுங்காக படிப்பிக்கிற வாத்தியாருக்கு அதுவும் ஒரு சிலுவை. கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு கொடுத்த உடனே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது ஒரு சிலுவை என்பது அம்மாவுக்கு தெரியும். எவ்வளோ வகையான துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கணவன் மனைவியாக குடும்பமாக வாழ்வது சிலுவை. அதோட சமூகத்துக்குள்ள போய் நாங்கள் சேவை செய்கிறதோ அல்லது இயேசு போல ஏதாவது இந்த நற்செய்திகளை போதிக்கிறதோ ஒரு சிலுவை. எங்களோட பிரதர் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் வச்சு வேறு மாதிரி இந்த சர்ச் ரோட்டு கரையோடு இருக்குமென்று தான் அவர் சொன்னார். அந்த சர்ச் மாதிரி இருக்குமென்று தான் வந்தது. வந்து அதான் ஒரு இதுக்குள்ள வந்து இதில் இதால் போகலாம் அப்படின்னு கீழே இறக்கிட்டேன். கீழே இறக்கினா பார்த்தா அதுக்கு அப்புறம் பாதை இல்லை. என்ன செய்யறது? அந்த ஒரு தடவை பார்க்கணுன்னு பிரதரை கோல் அடித்தேன். பிரதர் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், கீழே வந்துட்டேன். அப்புறம் பைக்கை மேல் எடுக்கிறானே, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அப்போ உடனே பிரதர் சொன்னால் நில்லுங்க வாரான்ட்டு கூட திருப்பி மேலே விட்டுருந்தேன். இப்போ இவ்வளவு ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு எங்களுடைய அன்பு பிரதர் இவ்வளோ தூரம் வந்து இங்கே மட்டுமல்ல எங்கேயும் ஏழை மக்கள் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையிலே இயேசுவை பற்றி போதிக்கொண்டு கொண்டு அவர் வெளியிடும் போது நிச்சயமாக ஒரு சிலுவை தான். அதை அவர் சந்தோஷமாக சுமக்கிறார். ஆகவே நாங்களும் இந்த வாழ்க்கையில் வர துன்பங்களை இறைவனிட்ட பாரமாக கொடுத்துட்டு நாங்கள் அந்த சிலுவையை சுமந்தால் எங்களுக்கு வெற்றி உத்தாரம். அதுதான் இயேசுனுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாகும் வரையும் தெரியும் சாக போகிறது. அப்படி இருந்தும் அந்த பிதாவையே நோக்கி கொண்டே இருந்தார். அதை பற்றி நீங்கள் பைபிளில் முந்தைய படையாளர்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் என்னென்ன முறையில் அந்த கடைசியில் 7 வார்த்தைகள் சொல்லி சித்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பொதுப்படையான ஒரு விஷயம் என்ன என்று பார்த்தால், இங்கே உள்ள எல்லாருக்குமே நற்செய்தி பரப்புகின்ற நற்செய்தி சொல்ல வேண்டிய கடப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கு வேறு பெரியார்களுக்கு வேறு என்று இல்லை. எங்களுடைய நடத்தைகள் என்பதும் நாங்கள் நேர்மையான பிள்ளைகளாக நடக்கும்போது சொல்லுவாங்க அது கத்தோலிக்க பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் அப்படின்ற பொதுவான அபிப்பிராயம்
உண்டு. அதுக்காக நெடுவில் நல்ல பிள்ளைகளாக இருந்து காணாது, வல்ல பிள்ளைகளாகவும் இருக்கும். அப்போ இன்றைய உபதேசத்தில் நாம் தனியாக இயேசுவை பற்றியோ அல்லது ஆண்டவரே நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் என்று சொல்லி நான் சொல்ல என்று யோசிப்பீங்க. அதை நெடுவில் எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான். என்னம்மா எல்லாரும் வந்து இந்த இயேசுவையே நீங்கள் நம்புங்க போங்க வாங்கன்னு சொல்கிறது வழக்கம். நீங்கள் இந்த இடத்துல நம்புறதே அது பெரிய ஒரு அற்புதம் தான், அதிசயம் தான், கடவுளுடைய கிருபை தான். இந்த சேர்ச்சையும் பாதுகாத்து நீங்கள் இவ்வளோ காலமாக இந்த சேர்ச்சுக்களை வந்து போகிற மக்களை நினைக்கும் போது அதுவும் ஒரு வகையான நற்செய்தி தான், சிலுவை தான். எனவே சிலுவை என்று சொல்கிறது நாங்கள் இந்த ஐ என்ற அந்த ஆணவத்தை அறுக்கிற க்ராஸ். சிலுவை என்று சொல்லும் தமிழில், குருசு என்றதும் தமிழில், சக என்றாலும் தமிழ் இல்லை. ஆனால் இதில் ஒரு விளக்கம் இதுதான் சொல்லுவாங்க. இந்த இப்படி போட்டால் நான் ஐ என்ன விட்டால் ஒரு இல்லைன்ற தற்பெருமை நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கப்பாங்க. நற்செய்தி பரப்பாளர்களுக்குள்ளே அந்த பெருமை இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களை சிலுவையில் அறையவே வேண்டும். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், நற்செய்தி பரப்ப புறப்பட்ட அப்போஸ்தலர்கள் பேர் உட்பட இயேசுவை தெரியாதேன்னு சொல்லிட்டாங்க. இயேசுவை சிலுவையில் அறையிறது சற்று முன்னதாக எல்லாரும் ஓடிட்டான். அந்த யோவான் மட்டும்தான் பக்கத்தில் வந்துட்டார். கொஞ்சம் கடைசியில் அவர் மட்டும்தான் பத்மு என்று சொல்கிற தீவில் கடைசி வரையும் உயிரோடு இருந்து இறைவனோடு பேசி கடைசி சுவிசேஷமாக இருக்கிற என்ன வெளிப்படுத்தல் விசேஷத்தை அவர் இறைவனை நேரடியாக கண்டெடுத்ததாக நாங்கள் நம்புகிறோம். கடைசி விஷயம். அப்போ அந்த அவ்வளவு இறைவனை மறுதளித்த அவ்வளவு சீஷரும் கொல்லப்பட்டார். அது ஒரு உதாரணம். பேதுருவை கொல்ல போயிட்டான், பிடிச்சாச்சு. இயேசுவை போயிச்சதுக்கு தான் குற்றம். சிலுவையில் அறைய பழிக்கிறாங்க. சிலுவையில் அறைய இழுத்துட்டு போகும்போது சொன்னால் ஐயோ என்ன சிலுவையில் அறையாதவங்க கொண்டு அழுகுறாரு. அப்போ அந்த தேசாதிபதி சொல்லுவாங்க, இப்போ விளங்குதானே சிலுவையில் அறைஞ்ச எவ்வளவு அவமானம், எவ்வளவு உயிர் போகிற நேரத்தில் எவ்வளவு கவலை துன்பம் உணர்ந்துட்டியான்னு கேட்பார். 6 பேர் வைப்பார். பீட்டர் ராயப்பரை பார்த்து என்ன அவசரம், ஐயோ நான் சாகிறதுக்கு பயப்படலையேப்பா, இயேசுவுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க நான் தயார், ஆனால் இயேசு மாதிரி என்ன கொல்ல வேணாம், தலைகளா கட்டிக்கொள்ள ஒன்று வச்சுக்கணும். பிரதர் அப்படித்தானே, எங்களை இயேசு மாதிரி கட்டி தொங்க விட நான் இயேசுக்கு சமனான ஆள் அல்ல, நான் அவருடைய அடிமை தாசன், என்ன தலைகளா கட்டி தொங்க விட கேட்டதுக்காக வேண்டி பீட்டர் தலைகளா தான் கட்டி தொங்க விட்டாங்க, கொன்றாங்க. அவ்வாறு அந்த சாகும் அளவுக்கு அவர்களுக்கு அந்த தைரியம் வந்தது. இயேசுவை போதிக்கிறதுக்கு, அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு. அம்மா விளையாட்டான விஷயமாம்மா அப்படி சாகிறதுக்கு. தோமாவும் இங்கே வந்து நம்பூதிரிகளோட பெரிய சண்டையை பிடிச்சி கேரளாவில், கடைசியாக இந்தியாவில் இப்பயும் இருக்கு சாந்தோம் என்ற இடம் ஒன்று இருக்குது மயிலாப்பூரில். அங்கே தான் கூட பிராமணிஸ் இருந்தாங்க. பிராமணிஸ் எல்லாம் யூதர்கள். அந்த யூதர்களை பார்க்க தான் வந்து மதம் மாட்டினார். கடைசியாக யூதர் ஒருத்தராலேயே பின்புறத்தால் கத்தியால் குத்தி வாழால் குத்தி கொல்லப்பட்டார். நான் போய் பார்த்தேன் இந்தியாவில் இந்த சென்ட் தாமஸில் அவருடைய கல்லறை இருக்கிறது. பின்னால் இறங்கி போய் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதற்கு பெரிய அடையாளம். அவர் இலங்கை வரையும் வந்தார் தோமா. இலங்கையிலும் வந்து கொள்ளுக்குடியில் இந்துக்குடியில் அவருடைய காலடி தடம்பட்டது. யாழ்ப்பாணமும் வந்ததாக ஒரு வாய்மொழி வரலாறு உண்டு. அப்படி ஏனென்றால் இயேசு பிறந்தவுடன் அவரை பார்க்க போகிறது கஸ்பார் வளர்த்துச்சார் வெறிச்சோம் ஒன்று சொல்லப்படுற 3 ராசாக்கள். நான் 30 ராசாக்கள் போயிருக்காங்க. அது ஒரு ஆள் யாழ்ப்பாணம், இந்தியா, தமிழகம், மற்றவர் சைனா, அப்படி போயிருக்கிறாங்க. அது அவரை பார்க்க தான் இங்கே வந்ததாக ஒரு வாய்மொழி வரலாறு உண்டு. ஆனால் இதில் விளக்கம் என்னென்னா, அம்மா வயசு போயிட்டோண்டோ அல்லது பிள்ளைகளை பெற்று வளர்க்குறது கஷ்டமாக இருக்கண்டோ அல்லது சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோண்டோ நாங்கள் நற்செய்தி பரப்புவதற்கு பின்னிக்கக்கூடாது என்பதுதான் இந்த தூய்மையாருடைய விளக்கமும் கூட. ஒரு மொழி தெரியாத, இடம் தெரியாத, எங்கென்று தெரியாத, திக்குமுக்கு தெரியாத, ஒரு ஹெல்ப்பும் இல்லாத ஒரு இந்திய நாட்டுகளை வந்துடுறாங்கன்னா விளையாட்டா ஒருவரே இந்துக்களால, பௌத்தர்களால, சமணர்களால, சீக்கியர்களால் சூழப்பட்ட நாடு இந்தியா. முஸ்லீம் இஸ்லாம் அப்போதான் பரவிவார காலம். சாரி இஸ்லாம் அல்ல, சாரி பௌத்தத்தில் உள்ள பிரிவாக பிரிந்து வைஷ்ணவமும் சைவமும் வளர்ந்து வரும் காலம். அவங்களுக்குள்ளே யுத்தம்.
இதுக்குள்ள அவர் உள்ளுக்குள்ள வந்து கிறிஸ்துவை பற்றி பெறப்படுறது. அம்மா அம்மா முடியுமான காரியமா சைவம் உண்டாயது சொல்லுவாங்க. சிவனுடைய வழிபாடு, வைஷ்ணவம் பண்றது விஷ்ணுடைய வழிபாடு. இவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்த காலத்தில் தான் அவர் தோமா வந்து இதுகளை கிறிஸ்து தான் கடவுள் என்று சொன்னால் இவரை கொல்லா விடுறதுன்றது கடவுளுடைய கிருபைகள். பல புதுமைகளை செய்து தப்பிக்கொண்டார். அவர் ஏன் நான் தோமா பற்றி சொல்றேன்னு சொன்னால், இன்றைய என்னுடைய பிரசங்கத்தில் 4 பேஜை வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு ஒன்றும் பேசாம விடலாம். ஆனாலும் ஒருத்தருக்காக அது போய் சேர்ந்தால் நான் சொல்றது சில விஷயங்கள். கிறிஸ்துவனுடைய வருகை என்பது அது முன்னமே தீர்மானிக்கப்பட்ட விடயம். இயேசுதான் உலகத்தை படைத்தார் என்பது ஆதியாகமத்திலே உள்ள விடயம். இயேசுதான் இந்த பூமிக்குரிய இறைவனாக இருந்தார். அதை விட 100 மனிதனாகவும் இருந்தார் என்கின்ற சில செய்திகளை உங்களுக்கு முன்னுக்கு இன்றைக்கு நான் சொல்லி வைக்கிறதை வச்சுக்கொண்டு நீங்கள் பைபிளோடாக சிந்திச்சு பார்க்கலாம். அதனூடாக நாங்கள் உண்மையான இறைவனை கண்டறியலாம். அந்த உண்மையான இறைவனை கண்டறிந்து நாங்கள் நீதிமான்களாக ஓரளவுக்காக நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாங்கள் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுதோம். நீதிமானாக இருந்து கடவுள்கிட்ட நேரடியாக கேட்டால் குறிப்பாக 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பெரிய ஒரு சில விஷயம், நான் இந்தியாவில் ஜெயிலில் போய் அடைச்சிட்டாங்க, என்னை விடுதலை புலின்னு சொல்லி அவங்க கொண்டு அடைச்சி போட்டாங்க. திருச்சிராப்பள்ளி சென்ட்ரல் ஜெயில். அப்போ நான் ஒரு கத்தோலிக்கன், ஜெயமாலயம் மட்டும் களத்தில் போட்டு திரிஞ்சு விட்டுருந்த காலம். ஜெயிலுக்குள்ள கொண்டு போட்டு என்ன தேடி பெர்க்மான்ஸ், இப்போ அவர் கொஞ்சம் போயிட்டார். அப்போ தான் அவர் ஃபாதராக இருந்து கிறிஸ்டியன்ஸாக மாறின காலம். அவர் என்ன பார்க்க வந்தால் முதலாக இந்த பைபிளை தூக்கி எரிக்கோ கோட்டை முன்னே வந்தாலும் இயேசுக்கு முன்னுக்கு இருக்கிறார், ஜெபம் பண்ணு 3 மணிக்கிழமை ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். எனக்கு நம்பிக்கையில் விடுவாங்க. அப்படி ஒரு 10 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் வழக்குக்கு. வயசு 29-30 வயசு. எல்லிடிஎன்டே முத்திர ஊற்றி போடாங்க. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். திடீரென்று அது இதை சொன்ன ஒரு மணிக்கு போகும். இந்த ஜட்ஜ் நீங்கள் போகலாம்னுட்டான். ஏன்னு சொன்னாருன்னு கிடைக்கிறேன்னு தெரியாது. அப்படியே தப்பி பிழைச்சி இங்கே வந்து என் டீச்சிங் கோர்ஸும் போயிடுச்சு. ஒரு எஸ்டர்டே ஒரு சர்ச்சுக்குள்ள போய் ஜெபம் பண்ண திருப்பி மீண்டும் டீச்சிங் கிடைச்சி. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், காசு இல்லை. ஹாஸ்பிட்டலில் போனால் எனக்கு 5 வருஷத்துக்கு கூட அவங்க பண்ணலாம்ட்டான். அவ்வளோ க்ரௌட் என்ன செய்யலாம். அதே 3 மணிக்கு ஜெபம் பண்ணலாம். என்னுடைய பழைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திடீர்னு 20 லட்சம் ரூபா காசு கேள்விப்பட்டு தொடங்கிட்டு தான் ஆகிட்டாங்க. வட்டியே ஆகலாம். நெஞ்சப்பில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு. கேன்சர் வந்துச்சு. அப்போ நான் கடவுள்கிட்ட படுத்துட்டு, ஆண்டவரே இப்போ தான் நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு ஒரே ஒரு வேலை செய்வேன். நான் ஹார்ட் அட்டாக்ல சாகலாம், போகிறவில்லை ஆக்சிடென்ட் பண்ணி சாகலாம், எல்லாம் செய்யலாம். இந்த கேன்சர் வந்து சாகக்கூடாது. ரெண்டா ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருந்தா கீழே மூட்டை போச்சு. முடிஞ்ச 3 மணி 2 மணிக்கெலாம் அனுப்பிடும். மேலும் விடாமல் உடம்பு தூக்க பார்க்க மூட்டை பூச்சி விடா. அவ்வளவு கிரௌண்ட், அவ்வளவு இந்த கூடுதலான மூட்டை பூச்சி. அப்போ தான் நான் முடியும் 2 மணி 3 மணிக்கெலாம் அனுப்பிடுவேன். இது கேன்சராக இருக்கக்கூடாது. ஏன்னா கேன்சராக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு துண்டை வட்டி மகராமக்கு அனுப்பிட்டாங்க. ரிசர்ச் வரப்போது அடுத்தடுக்கிறாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு கேன்சர் தான். எங்களை ஃபாதருக்கு தெரியும். தொட்டு பார்த்துட்டு அது செங்கடி சொல்லிட்டா உங்களுக்கு கேன்சர் தான். எங்களை அண்ணா டாக்டர் அவருக்கு சொல்லிட்டா உங்களுக்கு கேன்சர் தான். நம்பி நீ கடவுள் இப்படி தான் வந்து வருத்தம் பாரு எல்லாருக்கும் தாங்க என்ன சொல்லிட்டான். மானவும் விட அப்படியே மண்டாடினான். கேன்சர் வராட்டி கேன்சர் இல்லைன்னு சொல்லி ரிசர்ச் வந்தால் நான் நிச்சயமாக ஊழியமாக மாறுவேன். என்ன 6 வயசுனாலும் பரவாயில்லை, பேசினாலும் பரவாயில்லை, பகடி பண்ணினாலும் பரவாயில்லை, நான் ஊழியம் செய்வேன். எனக்கு நினைச்சோன்னா அழுகையும் பண்ணுவேன். நம்ப மாட்டேன். நம்பினா நம்புங்க, உண்மையாக இல்லை. அதுக்கப்புறம் நான் இந்த ஊழியத்துக்கு இறங்கி சொன்னது போல இந்த புதுநாள் டைட்டிஸில் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கார்கள். நான் நிறைய பட்டங்கள் வாங்கியிருந்தபடியால் இன்னையும் கீழே மாஸ்டர் டிகிரி வாங்கினபடியால் பிஷப்புக்கும் என்ன பிடிச்சது படித்து முடிச்சாச்சு. இன்னும் எங்களுக்கு லண்டன்லேருந்து வரணும். என்ன நண்பர் கண்டபடியிலேருந்து வரணும்னு சொல்கிறாரு. இந்த மாதம் இல்லை 6 மாதம் உங்களுக்கு ஒரு சின்ன உறுப்பு தந்து என்ன பிரசங்கம் பண்ண கொடுப்பாங்க. எல்லாரும் இருக்கு. எங்களோட வீட்டிலேருந்து எங்களோட வைஃப் இங்கு அவங்களுக்கு சகலரும் போய் அங்கிலிக்கில் சேர்ந்துருக்காடா ஒரு கத்தோலிக்கனி. அது இருந்துட்டு போய் பிரச்சனை இல்லை, போய் பிரசங்கம் பண்ண போறியே இன்னும் பைத்தியமான
கொரிந்தியரில் சொன்னது போல சிலுவையை நினைச்சு அதில் உண்மையான முறையில் வாரவங்க மற்றவர்கள் பைத்தியக்காரன்னு சொல்லுவார்கள். அதான் அந்த கொரிந்தியரில் இந்த ஒரு அதில் ஒரு வசனம் கூட வருது. கொரிந்தியரில் உள்ள ஒன்று கொரிந்தியில் வருது அப்படி ஒரு வசனம் உண்டு. இயேசு சிலுவையிலே அடைந்து அவர் எங்களை கடவுளை நினைக்கிறவர்கள் பைத்தியக்காரர் என்று கிரேக்கர்கள் சொன்னார். ஆனால் உண்மையை அதை சிநேகிக்கிறவங்களுக்கு அது ஒரு மனமகிழ்ச்சி. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆழமாக நீங்கள் விசுவாசிச்சாமா உங்களுக்கு தேவைகளை நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டால் தர ஆவணமா செத்தவரை வைத்தவர்களோ விளையாட்டா 4 நாள் கொண்டே உள்ளுக்குள்ள வச்சு லாசரஸை நாரி போய் கிடந்தபடியே ஃபுல்லாக வச்சார். அப்படி தெரியுமா அவங்க பிள்ளைகள்? ஹலோ, தெரியுமா உங்களுக்கு? லாசரஸ் ஒரு நாளை செத்த பிறகு இயேசு யுத்த கதை கழிப்பிடுங்களா? நீங்கள் கழிப்பிடுங்க, போய் படிச்சு பாருங்க. லாசரஸ்ன்னு சொல்றவர் மாத்தா மரியாதை தம்பி செத்து 4 நாள் கொண்டு கல்லறையில புதைச்சாச்சு. இவ்வளோ பெரிய புதுமை. அப்படி கண் தெரியாத ஆட்கள், காது கேட்காத ஆட்கள், முடவர்கள் எல்லாரையும் குணப்படுத்தின இயேசுக்கு எங்களுக்கு நோய்களை குணப்படுத்த மாட்டார். ஆனால் கேட்குற மாதிரி கேட்கணும். உதாரணமாக எடுத்தா எனக்கு டயபெட்டிக் இருக்குண்டா நான் போய் சீனி போட்டு தண்ணியை பிடிச்சிட்டு நல்லா சாராயத்தையும் பிடிச்சி போட்டு கடவுளே எனக்கு டயபெட்டிக் இல்லாமல் செய்யணும்னா நடக்குமா? படியாமல் நீங்கள் இருந்து போட்டு பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் பார்க்க முடியுமா? இல்லை. படியாமல் இருந்து கூட ஆண்டவரையே நான் படிக்க முடியாது. எனவே இறைவனுக்கு உகந்த விதமான பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றம் அடைந்து நாங்கள் சிறப்பான முறையில் இறைவனுடைய செயல்பாடுகளை நம்பி நடந்தோமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லவே நடக்கும். நல்லவே நடக்க பிரார்த்திக்கிறோம். சிறு மௌனமாக இருக்கும். அன்பான தகுப்படி இந்த காலை வேளையிலே என்னால் சொல்லப்பட்ட ஒரு சில செய்திகளை நான் சொல்வதற்கு எனக்கு உடற்பலத்தையும் ஓரளவு அறிவு பலத்தையும் வேதாகம பலத்தையும் தந்தோமாக நான் சொல்கின்றேன். இதற்கு எனக்கு பல தடவைகள் பல இடங்களில் கூப்பிடப்பட்டு நான் ஒரு இடமும் போகவில்லை. அன்பு பிரதர் சொன்னது போல இதுதான் என்னுடைய மேடையில் இருக்கிற முதல் பிரசங்கம் அல்லது உபதேசம். அதற்கு எனக்கு வழிபடுத்த பிரதர் அன்பு அவர்களுக்கு நன்றிகள். தொடங்கி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக என்று நானும் இந்த இடத்திலே உங்களுக்காக வேண்டிக் கொள்வதை தேவை. இந்த இடத்திலே நாங்கள் பெருகவும் இந்த பாதை சிறப்பான முறையில் அமையவும் உங்களிடம் பிரார்த்திக்கின்றோம். முடியுமான காலங்களில் இடையிடையே இங்கே வந்து இப்படியான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் என்று பிரார்த்திக்கின்றோம். எல்லாம் இருக்கிறாவே இந்த ஒளிக்கு மக்கள் எல்லா துறையும் புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். நாங்கள் இதுக்கு நம்ம செய்தி ஒன்றை கேட்டோம். கர்த்தருடைய செய்தி எங்களோட பேசிட்டு எங்களை தைரியப்படுத்தியது முழுமையா. அதில் கடைசியாக அந்த யோவானுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பத்மத்தீவுக்கு எப்படி போய் சேர்ந்தது ஒரு விஷயம். என்னன்னா, யோவான் வந்து எல்லா செய்திகளையும் போல அவரையும் துன்பப்படுத்தினாங்க. என்ன துன்பம்னா, இந்த எண்ணெய் தச்சு குதிக்கிற எண்ணெய் தச்சில் அவர் துணி போட்டிருக்காங்க, பெரிய ஒரு எண்ணெய் தச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, மற்ற சீடர்கள் எல்லாம் மறித்துட்டாங்க ஒவ்வொரு காரியங்கள் கூட. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இருந்துச்சு, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும்படியாக. கர்த்தருடைய திட்டம் எங்களுக்கு அதை பற்றி சிந்திக்க முடியாது. அப்படியான ஒரு காரியத்துக்காக யோவான் மிகுதியா இருந்தார். யோவானை எண்ணெய் தச்சில் போட்டு அவர் மறிக்கல. அப்போ அந்த ராஜா அந்த நேரம் அவரை துன்பப்படுத்தின ராஜா வந்து யோசிச்ச, இவரை கொல்லவும் முடியலை. சரி, இவரை நம்ம சிறைப்படுத்துவோம்னு சொல்லி அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சாங்களா இருந்தால் ஒரு ஜெயிலுக்கும் ஒரு கூடு மாதிரி இருந்துச்சு. ஜெயிலுக்கும் இப்படி போக முடியாத ஒரு இடம், அதுக்கு ஒரு தனி ஒரு சிறையோடு வச்சுருந்தாங்க. இவர் எங்கேயுமே போயிருக்கிறாரு. அதுலேருந்து அவர் லெட்டர் எழுதுறாரு. ஒவ்வொரு லெட்டர் மூலமாக தான் இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் வந்து எங்கள் கையில் வந்து சேர்ந்துருக்கு. அப்போ பாருங்க எவ்வளோ முக்கியத்துவமான விஷயங்கள் இருக்குது இந்த பைபிளில். நாங்கள் இப்போ அதை மனதில் கொள்ளலாம். இப்போ சார் சொன்னது போல அவர் எப்படி இந்த வைராக்கியம் வந்துச்சு அவர் ஊழியத்துக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. பாருங்க, அவருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறார். அதே போல் எங்களையும் இப்போ உயிர்ப்பிக்கும்படியாக ஒரு வார்த்தை பேசுகிறார்.